இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டையோட வந்திருக்கேங்க. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய நம்ம நேச்சுரலான பொருட்களை மட்டுமே வச்சு செய்யறோம். இன்ஸ்டன்டா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறதுக்கு இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல சேர்த்திருக்கிற பொருட்கள் நேச்சுரல் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு சைடு எஃபெக்டும் வரப்போறதில்லை. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய பயன்படுத்தி நம்மளுடைய முடியை உடனே கருப்பாக்கிடலாம். காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இப்ப வெள்ளை முடி இருக்குதுங்க. ஏன் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கே இருக்குது. அவங்க எல்லாம் ஹேர் டை அடிக்கிறதா நேரம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய நம்ம ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முடியை என்னைக்குமே கருப்பா வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற முடிகளும் வெள்ளையாகாதுங்க. ஏன்னா வெள்ளை முடி வந்த உடனேயே கெமிக்கல் ஹேர் டை பக்கம் குழந்தைங்க போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு சீக்கிரமே எல்லா முடிகளுமே நிறைக்க ஆரம்பிச்சிருது. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹேர் டையை பயன்படுத்தி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய முடிகள் அப்படியே கருமையாவே இருக்கும். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்லைங்க. வாங்க இப்ப இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை 2 பொருளை மட்டுமே வச்சு செஞ்சிருக்கோம். போய் பார்த்துடலாம். இப்போ இன்ஸ்டன்ட் ஹேர் டை பண்றதுக்கு அடி கனமா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. ஸ்டவ் மேல வச்சுட்டு ஸ்டவ் ஃப்ளேம் நல்லா சிம்லயே வச்சிருங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பொருள் பாத்தீங்கன்னா துருவிய தேங்காவை நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2 நாள் காய வச்சுட்டு அதை எடுத்து வச்சிருக்கேன், ஈரப்பதம் இல்லாம இருக்கிறதுக்காக. அது நம்ம வறுத்துக்கணும். இதோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்க்க போறோம். இந்த 2 பொருளை வச்சுதான் இப்ப நம்ம இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த 2மே நேச்சுரலான பொருட்கள் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. ஸ்கேல்ப் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகி நல்ல ஹேர் க்ரோத் கூட கிடைக்கும். இதை நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நிரந்தரமா நம்மளுடைய வெள்ளை முடிகள் கருமையா மாறிடும். லைட்டா வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகுல இருந்து வர ஆயில் நம்மளுடைய முடிகளை நல்லா ஷைனிங்கா மாத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை இன்ஸ்டன்டா கருமையாக்குறதுக்கு இந்த கடுகு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப இது 2யுமே நல்லா வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டைய பயன்படுத்தி நம்ம வெள்ளை முடிகளை கருமையாக்கிக்கலாம். இதை ஒரு வீடியோ பதிவுல ஒரு நடிகை சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் ஷூட்டிங் போகும்போது அவங்களால எப்பயுமே டை அடிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இந்த பவுடரை அவங்க ரெகுலரா கையில வச்சுக்குவாங்களாம். அப்ப உடனே வெள்ளை முடி தெரியும் போது அப்ளை பண்ணிக்குவாங்களாம். பாருங்க, கடுகோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். இதுல இருந்து ஆயில் வெளியில வரும் கடுகுல இருந்து. அதுதான் பதம். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த கடுகும் சரி, நம்ம சேர்த்த தேங்காயும் சரி, 2மே நல்லா ஆயில் பசை இருக்கிறதுங்க. அதனால நம்மளுடைய முடியை நல்லா ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை ஹெல்ப் பண்ணும். பாருங்க, தேங்காவும் சரி கடுகும் சரி நல்லா கருகருன்னு ஆயிடுச்சு. கடுகு நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு பலன்னு வந்துருச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு தட்டுல நம்ம மாத்திரலாம். இல்லைன்னா ரொம்ப சாம்பல் மாதிரி ஆயிடும். மாத்திட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். பாருங்க, வேற ஒரு தட்டுல போட்டு நான் ஆற வச்சிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா இத எப்படி இன்ஸ்டன்ட் ஹேர் டையா பயன்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, நம்ம வறுத்து வச்ச தேங்காய் பூவும் கடுகும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அடிச்சு எடுத்துக்க போறோம். நீங்க கடுகை நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா பாருங்க எப்படி நசுங்குது பார்த்தீங்களா. நல்லா கையிலேயே இப்படி செஞ்சாலே பாருங்க எவ்வளவு எண்ணெய் பசை வருது பாருங்க, தெரியுதா. எதுவுமே நம்ம இதுக்குள்ள போட்டு அப்ளை பண்ணணும்னு இல்லை. இதை அரைச்சு நம்ம அப்படியே ஹேர்ல இன்ஸ்டன்டா அப்ளை பண்ணிட்டு நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையா மாத்திரலாம். இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா நைஸா அடிச்சாச்சு. எவ்வளோ ஆயிலியா நம்மளுக்கு இந்த ஹேர் டை கிடைச்சிருக்கு பாருங்க.
இதை வந்து நம்ம ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு எப்பெல்லாம் நம்மளுக்கு வெள்ளை முடி தெரியுதோ அந்த டைம்ல எடுத்து நீங்க அழகா அப்ளை பண்ணிக்கலாங்க. இதுல நீங்க ஆயில் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆயிலியா வேணும், ஹேர்ல நல்லா அப்ளை பண்ணணும், எனக்கு ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கு அப்படின்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்க ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா இதுவே போதும், உங்களுக்கு இதுல இருக்கிற ஆயிலே போதும். பாருங்க எவ்வளவு ஆயிலியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா கை சொதம்ப எடுத்துருங்க. பாருங்க காதோரத்துலதான் நம்மளுக்கு நிறையவே வெள்ளை முடி இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா சொதம்ப எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஹேர்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு சீப்பு வச்சு சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வந்து கருகருன்னே இருக்கும். நம்ம ஹேர் டே அடிச்ச மாதிரியே தெரியாதுங்க. நேச்சுரலா நம்மளுடைய முடிகள் வந்து கருமையா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க உங்களுக்கு அப்ளை பண்றது தெரியுதான்னு தெரியல. இங்க பாருங்க இங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கு பாருங்க. இங்கெல்லாம் நீங்க வந்து நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். தூள்லாம் கீழே விழுகாது. நம்ம சீப்பு போட்டு சீவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கையிலையும் ஒட்டவே ஒட்டாதுங்க. உங்களுக்கு சூப்பரா நேச்சுரலா உங்களுடைய முடிகளை வந்து நம்ம கருமையாக்கிக்கலாம். எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்க எல்லா இடத்துலயுமே நீங்க இதை பாருங்க இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்டா இந்த பொடியை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த ஹேர் டை ஹேர் வாஷ் பண்ணா போகாதுங்க. அதாவது நார்மல் வாட்டர் போட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணா போகாது. ஆனா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணீங்கன்னா போயிடும். ஏன்னா இது வந்து நம்ம இன்ஸ்டன்டா பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹேர் டை தான். ஆனா இது ரெகுலரா நீங்க ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணிக்கிட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத்தும் சூப்பரா வரும். அதே மாதிரி நிரந்தரமா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாம் நல்லா கருமையா மாறிடும். இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆயிலியா வேணும் அப்படின்றவங்க இதுல வந்து நீங்க ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா ஆயில் சேர்க்கிறேன். நான் விளக்கெண்ணெய் கொஞ்சமா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இது தலை பூராவுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். தலை பூராவுமே அப்ளை பண்ணிட்டு நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வரலாங்க. பாருங்க நான் எப்படி வந்து உங்களுக்கு கருகருன்னு ஆகுதுன்ட்டு. இது வந்து அப்படியே முடியல ஒட்டிக்கோங்க. நீங்க தண்ணி ஊற்றி கழுவுனாலும் போகவே போகாது. ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணா மட்டும் போயிடும். பாருங்க உங்களுக்கு கழுவி காமிக்கிறேன் கையை. பாருங்க இல்லைங்க பாருங்க அந்த இது அப்படியே இருக்கு பார்த்தீங்களா, போகவே போகாது. இந்த இன்ஸ்டன்ட் ஹேர் டை செய்து பாருங்க. செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.